வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க. ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும், எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க. ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் 10 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருப்பாருங்க. ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு சொல்லணும். மினிமம் 10 மாதம் தங்கியிருப்பாருங்க. அப்படி ஒவ்வொரு ராசிலையும் 10 மாதம் கடந்து போகும்போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த குரு சுக்கிரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியலன்னு சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோடி வருடம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதற்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், மேலே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும், யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும், யார் யாருக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக நீண்ட காலம் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த துலா ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே அமோகமாக எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றிகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுங்க. என்னையா குரு 8க்கு போய் மறைகிறாரே, அஷ்டம குருவா போகிறாரே, நீ என்னன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்த அதிபதி. அதாவது குரு 3 மற்றும் 6ஆம் இடத்த அதிபதியாகி அவர் இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சு உட்கார போகிறாரு. 8ஆம் பாவத்தில் மறைஞ்சு உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். அப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயர்ச்சியின் மூலிமா முழுக்க முழுக்க மறைவு ஸ்தானங்களோட தொடர்பை பெறாருங்க. 3 6ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் போய் உட்காந்து 12ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். இதைத்தான் நம்ம விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மறைவு ஸ்தான அதிபதி மறைவு ஸ்தானங்களில் உட்காந்து ஜெயத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா குரு 12ஆம் பாவத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத செஞ்சு நம்ம தொழிலில் முன்னேறக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா 12ஆம் பாவம் அப்படின்னா இருக்கக்கூடிய தொழிலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை 2-3 பிரான்ச் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவத்தோட தொடர்பு அப்படிங்கிறது வேணும். அதுவும் முயற்சி மற்றும் தொழில் ஸ்தான அதிபதி தான் உங்களுக்கு குரு. அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தைரியமாக தொழிலையும் இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னால் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி 5 லட்ச ரூபாய்க்கு அது ஒர்த்தா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து தொழில் தெரிஞ்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 90% யோகத்தை கொடுக்கறதுக்கு, அதுவும் பொருளாதார ரீதியாக ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஏன்னா 8ஆம் பாவத்தில் குரு உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம். 12 அப்படிங்கிறது சுப விரயங்களை உண்டு பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதனால தான் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணுறது சுப நிகழ்ச்சி தான், இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுப விரயத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். 2 மற்றும் 4ஆம் பாவத்தையும் குரு பார்க்க, அதுவும் குரு விசேஷமான 9ஆம் பார்வையால் 4ஆம் பாவத்தை பார்க்குறது ரொம்பவே யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் சனி உட்காந்துருக்காரு. ஸோ 5ஆம் பாவத்தில் சனி உட்காந்து ஆட்சியில் தான். அப்போ பஞ்சமாதிபதி ஆட்சியில் இருக்கிறதுமே உங்களுக்கு யோகம் தான். ஏன்னா அவரும் உங்களுக்கு யோகா காரகர். அதே மாதிரி 6 மற்றும் 12ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது உட்காந்துருக்காங்க. அந்த கேதுவையும் குரு பார்த்துறாரு. அப்படிங்கிறனால வெளியூர் வெளிநாடுகளுக்கு தாராளமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. பெரிய அளவுக்கு மைனஸ் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கிடையாது. என்ன ஒன்று ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், யோகாதிபதியாகவே இருந்தாலும் சனி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறனாலையும்
வண்டி வாகனங்கள்ல ரொம்பவே கவனமாகவும் கொஞ்சம் உடல் நலத்தில் அதிக அக்கறையும் எடுத்து நடத்துனீங்க அப்படின்னாலே கட்டாயம் வந்து 90% யோகமான ஒரு வாழ்க்கையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ ரொம்ப பயப்படாமல் எல்லா விஷயத்துலையும் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் யோகமான ஒரு சூழ்நிலையாக இந்த துலா ராசிக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பரிகாரம் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே பெருமாள் கோயிலுக்கு போகிறதும் ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி இப்போ இந்த 8ஆம் பாவத்தில் போய் குரு மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறனால ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வந்து மகான்களை வந்து பிடிச்சிக்கங்க. ஜீவ சமாதிகளுக்கு போனீங்க அப்படின்னாலே பெரிய அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தள்ளி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உடல் நலத்தில் தான் அதிக அளவுக்கு சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு அடிக்கடி போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கோயில்களுக்கு போகும்போது நவகிரக சன்னதிக்கு போய் குரு பகவானையும் உங்களோட ராசிநாதனான சுக்கிர பகவானையும் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ரொம்பவே நல்லபடியான யோகத்தை வந்து இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.